வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படியான ரகசியத்தை எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துக்கள். இந்த தெனாலிராமன் கதையை தாங்க மறுபடியும் பார்க்குறோம். எப்போதுமே தெனாலிராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூர்மையினால எப்போதுமே யாராவது ஒருத்தர் அவர் மேலே ஒரு பொறாமை கொள்ற மாதிரியே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த மந்திரிங்களுக்கு எப்படியாவது தெனாலிராமனை எதுலையாவது மாட்டி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவங்க எப்போதுமே அதே சிந்தனையாக தான் இருப்பாங்க. அதனால தெனாலிராமனுக்கு மீதி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி அவர் மேல வரக்கூடிய பொறாமைகளுக்கு, அவர் மேல எய்யப்படுகின்றதான அம்புகளுக்கு, அதுக்கு அவர் சமாளிச்சு பதில் சொல்றதுக்கே அவருக்கு ஒரு சில காலம் தேவைப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீண்டுமா ஒரு வியாபாரி அரசபைக்கு வராரு. அவர் ராஜா கிட்ட, நான் என்னோட வியாபாரத்துக்காக நான் பக்கத்து நாட்டுக்கு போக போகிறேன். 1 மாத காலம் நான் இங்கே இருக்க மாட்டேன். அப்போ என்னுடைய முன்னோர்கள், மூதாதையோர் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த சொத்தை நான் இந்த பெட்டியில், தகர பெட்டியில் வச்சுருக்கேன். இந்த சொத்து அத்தனையும் நான் விட்டுட்டு போனேன், யாராவது களவாடிட்டாங்கன்னா வம்பா போயிடும். அதனால் ராஜா எனக்கு தயவு கூர்ந்து இந்த பெட்டியை பாதுகாப்பாக வச்சுருங்க. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா இது எங்கள் மூதாதையர் சேர்த்த சொத்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க. அதனால இது பத்திரமா இருக்கணும், இதை கொஞ்சம் பாதுகாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜா என்ன பண்ணுறாரு, அவ்வளோதானே, தகர டப்பாவில் இருக்கக்கூடியது பாதுகாக்கணும், அவ்வளோதானே, இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகளை கூப்பிட்டுறாரு. யாரங்க இங்கே வாங்க, இந்த டப்பாவை போய் எடை போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடையை போட்டுட்டு அதை ஒரு 10 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு போய் நம்முடைய கருவூல அறையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு மந்திரி எந்திரிக்கிறாரு. ராஜா, கருவூல அறைங்கிறது நம்ம நாட்டோட பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய அறை தான். அதில் நம்ம நாட்டோடுக்கு சொந்தமான, நம்ம நாட்டுக்கு தேவையான அந்த மாதிரியான காரியங்கள் தான் அங்கே பொக்கிஷமாக வைக்க முடியுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபர் அங்கே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இளக்காரமாக பார்க்குறாரு. உங்களுக்கு தான் நம்பிக்கைக்குரிய ஒரு மந்திரி இருக்காரு, அது தெனாலிராமன், அவர் வீட்டில் தான் பத்திரமா வச்சுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சொல்லவும் ராஜா தெனாலிராமனை பார்க்குறாரு. என்ன தெனாலி அப்படிங்கிறாரு. ஒன்றும் தப்பில்லை ராஜா, தாராளமாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தகர டப்பாவை வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போய் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருக்காரு. யார் எதுவும் அதை எடுத்துடாம, ஏன்னா மூதாதையர் சொத்துன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் அது ரொம்ப பத்திரமா எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ கூட பாதுகாத்து வர்றாரு. அடுத்தது 1 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அந்த வியாபாரி வர்றாரு. நேராக ராஜா கிட்ட, ராஜா எனக்கு நான் கொடுத்த அந்த தகர டப்பா வேணும், என்னுடைய பொக்கிஷம்லாம் அதில் தானே இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ராஜா தெனாலியை பார்க்குறாரு. தெனாலியை பார்க்கவும் தெனாலி என்ன சொல்கிறாரு, இதோ ராஜா, நான் என்னோட வீட்டுக்கு போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போய் எடுக்கும் பொழுது பார்த்தா அந்த தகர டப்பா அவர் வாங்கிட்டு வைக்கும் பொழுது இருந்த எடை இல்லை, விடை கம்மியாக இருக்குது. அதனால் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, எப்படி இந்த எடை குறைஞ்சிது, நம்ம டெய்லி இதை பார்த்துட்டு தானே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்துட்டோம், இந்த டப்பா எப்படி எடை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கவனிக்கிறாரு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நேராக அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போகவும் ராஜா கேட்குறாரு, எங்கே தெனாலி, அவர் கொடுத்த டப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ராஜா, அவரோட மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்தாங்க, அவங்களோட சொத்து வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு கோபம் வருது. என்ன வளர்ற தெனாலி, என்ன, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே, நான் சொல்கிறது நீங்கள் நம்பலைன்னா வாங்கலேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ராஜாவும் அவர் கூட அந்த கொடுத்த வியாபாரி, அந்த மந்திரிகள் எல்லாம் போகிறாங்க. போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா, இங்கே பாருங்க ராஜா, இங்கே சுற்றி பாருங்க அப்படிங்கிறாரு. சுற்றி பார்த்தா எறும்பு கூட்டம் நிறையா இருக்குது. இதை கவனிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு அப்படியே கொஞ்சம் யோசனை வருது. அந்த பெட்டியை உடைங்க அப்படிங்கிறாரு. பெட்டியை உடைச்சா பெட்டிக்குள்ளே முழுக்க எல்லாம் சக்கரை தான் இருக்குது. அதை பார்க்கவும் அவருக்கு அவ்வளோ ஒரு கோபம். அந்த வியாபாரியை பார்த்து, என்ன மூதாதையரோட சொத்து வச்சுருக்கேன்னு, காலங்காலமாக சம்பாரித்த சொத்துன்னு, என்ன உள்ள சக்கரை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த 2 மந்திரிங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் தெனாலி மேலே வீண் பழிய சொல்லணுங்கிறதுக்காக இப்படி செய்ய சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சேன், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் அந்த வியாபாரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு, அடுத்தது அந்த காரணமாக இருந்த 2 மந்திரிகளுக்கும் எந்த அளவுக்கு புத்தி சொல்ல முடியுமோ புத்தி சொல்லி அவங்களுக்கும் தண்டனை கொடுத்து அனுப்புகிறாரு. போகிற வழியில் கேட்குறாரு ராஜா தெனாலியை, எப்படி தெனாலியை நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கும் பொழுது,
நான் தினமும் பார்க்கும் பொழுது எறும்பு சுற்றி போயிட்டு இருக்கிறத நான் கவனித்தேன். ஆனால் இவ்வளோ இதா வச்சுருப்பாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கும் நான் போய் எடுக்கும் பொழுது பார்த்தா எறும்பு சுற்றி இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் தூக்கும் பொழுது தான், ஏன்னா நான் இது வரைக்கும் தூக்கி பார்க்கல, தூக்கும் பொழுது தான் எடை கம்மியாக இருக்கிறது தெரிஞ்சது. அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அப்போ உள்ளுக்குள்ளே இனிப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான், சரி நான் தூக்கிட்டு வந்து சொல்கிறத விட நீங்களே இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா புரியுங்கிறதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ராஜா அவரோட அறிவை திறனை பாராட்டுறாரு. அதனால என்னதான் நமக்கு மேல நம்ம மேல குற்றங்கள் சொல்லணும், குறைகள் சொல்லணும், தேவையில்லாத காரியங்கள், பொய் குற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்தாங்கன்னாலும், எது எப்படி இருந்தாலும் சரி, தீமையை நன்மையால நம்ம வெல்ல முடியும். அந்த வகையில லூக்கா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்குறோம், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எந்த காரியத்தை ரொம்ப நாளைக்கெல்லாம் நம்ம மூடி மறைக்க முடியாது. உண்மை எதுவோ அது வெளிப்பட்டு தான் ஆகும். அதனால பொய்க்குற்றம் சொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னாலும் அது நிலைக்காது. கண்டிப்பா காலம் வரும் பொழுது அதுக்குரிய உண்மை என்னவோ அந்த உண்மையான ரகசியம் கண்டிப்பா வெளியே எல்லாருக்கும் தெரியும். அதனால எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட வேணாம். வீண் பழி வருது, வீண் பிரச்சனைகளை கொண்டு வராங்களேன்னு யோசிக்க வேணாம். எந்த காரியமானாலும் ஏற்ற காலத்துல நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளை எல்லா நிலையிலையும் காப்பாற்றுவாராக.